சில நேரம் ஒருத்தருக்கு தீமை நடக்கிறப்போ சிலர் நமக்கே தெரியும் அவங்க எவ்வளோ தீமைகளை செஞ்சதுனால தான் இப்படி நடந்திருக்கு. சிலர் அப்படி இருக்காங்க இல்லையா? அவங்க பெரிய அட்டூழியம் செஞ்சு இல்லாத அக்கிரமம் செஞ்சு இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் தீமை நடக்குது. நம்ம அவங்கள பார்த்தோன்னே அந்த நடக்கிறப்பவே நமக்கு தெரிஞ்சது தான், இவ்வளோ அக்கிரமம் செஞ்சான் பாரு, கரெக்டாக வந்தது பாரு அவனுக்கு அப்படின்னு நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஆனால் எல்லாரையும் அப்படி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லையே. ஏன்னா சில நல்லவங்க இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறப்போவே நமக்கு தெரியுது அவங்க நல்லவங்க, அவங்க ஒன்றும் தீமை செய்யலை, அவங்க நல்லவங்க தான். ஆனால் அவனுக்கே என்னமோ தீமை நடந்துருச்சு. அப்போ நமக்கு அது புதிராக இருக்குல்ல. நம்ம ஜனங்களுக்கும் புதிராக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, நல்லவனுக்கு தீமை நடக்குதுனால அதை விளக்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் கொண்டு வந்துட்டாங்க. அது என்னது? ஆமாம், அவன் இந்த வாழ்க்கையில் நல்லவனாக இருந்திருக்கிறான், ஆனால் வேற ஜென்மத்தில் வேற விதமாய் இருந்திருக்கலாம் அல்லவா. எப்படி இருக்கு பாருங்க விளக்கம். ஏன்னா அவங்களுக்கு இந்த கான்செப்டை விட்டு விட மனசு இல்லை. நல்லவனுக்கு தீமை நடக்க முடியாது போ. அப்போ ஒருவேளை அவன் இந்த வாழ்க்கையில் நல்லவனா இருந்தா கூட வேற ஜென்மத்தில் அவன் என்ன செஞ்சிருப்பான்ல, செஞ்சிருப்பான், அதனால தான் இப்படி நடந்தது. புத்தி எப்படி வேலை செய்து பாருங்க, உலக புத்தி. பேதுருக்கும் அந்த புத்தி இருந்ததுன்னு சொல்ல, கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு புத்தி. நல்லவனுக்கு தீமை நடக்க முடியாது, மேசியாவுக்கு பாடு வர முடியாது, கிறிஸ்துவுக்கு பாடு வர முடியாதுன்ற புத்தி. இயேசு சொல்றார், வாயை மூடு, அப்பால் எப்போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நீ சிந்திக்கல, மனுஷருக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறேன்னு. அப்புறம் அடுத்தது சொல்றாரு, என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால வரட்டும். எனக்காக ஒருத்தன் ஜீவனே இழந்தா அப்பதான் அவன் ரட்சித்துக் கொள்வான், ரட்சித்துக் கொள்ள பார்த்தா இழந்துருவான் அப்படின்றாரு. அந்த போதனெல்லாம் அப்பதான் வருது. அதாவது இந்த புத்தியெல்லாம் பாருங்க, இந்த திங்கிங்லாம் மாறணும். நல்லவனுக்கு தீமையே நடக்க முடியாதுன்ற திங்கிங் மாறணும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. பெரிய விளக்கம் நான் கொடுக்க போகிறதில்ல அதுக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்னு. சிம்பிளாக சொல்கிறேன், சிலுவையை பார்த்தாலே அந்த புத்தி போயிடும். இருக்கிறதுலே நல்லவருக்கு தான் இருக்கிறதுலே மோசமான தீமை நடந்தது, கல்வாரி சிலுவை. கொஞ்ச நேரம் அதை நீங்கள் தியானிச்சிங்கனாலே நல்லவனுக்கு தீமை நடக்க முடியாதுன்ற புத்தி போயிடும். கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்தார போல யோசித்துக்கிட்டு இருக்கிறோம்னா காரணம் என்னன்னா, நம்ம சிலுவையை தியானிக்கலன்னு அர்த்தம், நேரம் செலவழிக்கலன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் சிலுவையே நினச்சி பார்த்தீங்கனாலே, அல்லது பைபிளை திறந்து கொஞ்சம் சிலுவை பகுதியில் வாசித்து பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓஹோ, இயேசுவுக்கே தீமை நடக்குமானால் யாருக்கு வேணால் நடக்கலாம். இதை வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. அந்த புத்தி பாருங்க, அந்த புத்தினாலேயே